முருகர் நம் தலையெழுத்தையே மாற்றி எழுதக்கூடிய கோவில் தான் இந்த சிறுவாபுரி முருகன் கோவில். பிரம்மனுக்கே முருகர் கட்டளையிட்டாருன்னு நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் இல்லையா? அந்த கோவில் தான் இந்த சிறுவாபுரி முருகன் கோவில். என்னோட வாழ்க்கையில் நான் ஒரே ஒரு முறை தான் ஃபஸ்ட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் என்னால் போகவே முடியல. ஆனால் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோட நண்பர்கள் எல்லாருமே போயிட்டு நல்ல நிலைக்கு தான் வந்தாங்க. எல்லாமே அவங்க வேண்டியது எல்லாமே கிடைச்சிது. நான் அது கண்கூட பார்த்துருக்கேன். சத்தியமான ஒரு உண்மை. எனக்குமே போகணும்னு நிறைய நாள் நான் முயற்சி பண்ணதில்ல. ஆனால் போகணும்னு ஒரு எண்ணம் எனக்கு இருந்தாலும் போகவே முடியல. ஆனாலும் ஒரு நினச்சப்பெல்லாம் அந்த கோவிலுக்கு போயிட முடியாது. நல்ல நேரம் நமக்கு வந்தால் மட்டும்தான் அந்த கோவில் நம்ம பாதமே இட முடியும். அதனால் எனக்கெல்லாம் போகவே முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்போது நானும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப அற்புதமான ஒரு கோவில். அதனால் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியாமல் பணம் இருந்தும் பிரச்சனை, எல்லாம் நமக்கு இருந்தும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுதுன்னு மனசுக்கே புரியாமல் கோவங்கள், நம்மளுக்கு ஒரு மாதிரி கவலைகள், ஒரு மாதிரி ஏக்கம், என்ன வேணாலும் இருக்கட்டும். இந்த கோவிலுக்கு நம்ம ஒரு வாரம் ஒரே ஒரு முறை நம்ம ஒரு செவ்வாய்க்கிழமையோ ஏதோ ஒரு கிழமையில் நம்ம போயிட்டு வந்தோம்னா நம்ம தலையெழுத்தே மாறப்படும்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக நானும் அது உணர்ந்த உண்மை தாங்க. நிறைய பேர் வாரக்கணக்காக வராங்க. நிறைய வாரங்களில் வராங்க. 6 வாரம், 12 வாரம், இப்படி கணக்கே இல்லாமல் நிறைய பேருங்க சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் வராங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான கோவில். அழகான முருகர். பார்க்க 2 கண்ணு பத்தாது. ரொம்ப அற்புதமான கோவில், அழகான முருகர். முருகர் வாரி வாரி கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளல். ரொம்ப அற்புதமான கடவுள். அதுவும் இந்த சிறுவாபுரி முருகன் கோவிலில் இருக்கிறது ரொம்ப ஒரு விசேஷம்னு சொல்கிறாங்க. ஒரு 3 விசேஷம் இருக்குது. கேட்டது கொடுக்கப்படும் 1, பிரம்மர் தலையெழுத்தை மாற்றி எழுதிடுவார் 2, இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா ராமரோடைய மகன்கள் லவன் குசன் அவங்க சொல்கிறாங்க இல்லையா? அவங்க சிறுவர்களாக இருக்கப்போ அந்த ராமாயணத்தில் பார்த்தா அவங்க தெரிஞ்சிருக்கும். ராமாயணம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அவங்க போரிட்டுருக்காங்க இந்த இடத்துல. சிறுவர்கள் போரிட்ட இடம், அதனால் சொல்லி தான் சிறுவாபுரின்னு அது நாளடைவில் மாறிடுச்சின்னு சொல்கிறாங்க. இந்த சிறுவாபுரி முருகன் கோவிலில் இவ்வளோ விசேஷங்கள் இருக்குது. இவ்வளோ ஒரு அற்புதமான கோவில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமையும் இருக்கும். அதனால தான் இந்த பதிவை நான் போட்டிருக்கேன். தெரிஞ்சுக்கலாம். உங்களால் எப்போ டைம் முடியுதோ அப்போது ஒரு தரமாச்சு போயிட்டு அங்கே பாதம் பதிச்சுட்டு வந்துடுங்க. இந்த சிறுவாபுரி முருகனை நினைங்க. முருகா, என்னையும் அழையப்பா, என்னையும் கூப்பிடப்பா உன் முகத்தை பார்க்குறதுக்கு. அந்த கோவிலில் நானும் என் தலையெழுத்து திருத்துப்பட என்னை நீ அழைக்கணும் அப்படின்னு முருகனை நீங்கள் கோரிக்கை வச்சு மனசார நினச்சி வேண்டிக்கிட்டோம்னா முருகர் நிச்சயமாக நம்மளை கூப்பிட்டு காட்சி கொடுப்பாரு. அந்த பிரார்த்தம் நமக்கு கிடைக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு. அரோகரா.